சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். பாடும் பொழுது எனக்கு அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கவலை நம்மளை பெருகும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாய் இருப்பார். ஆமென். ஹalleluya. போகின்றேன், வேலையில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகின்றேன், வேலையில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே, பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு தூரம் போயிருக்கலாம், உங்கள் கணவர் உங்களை கைவிட்டு இருக்கலாம், உங்கள் மனைவி பிரிந்து போயிருக்கலாம். இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன், நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன், நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே, பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு நடத்தும் இயேசுவே.
என்று யாருமே இல்லை. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன். உம்மை தேடி ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே, பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு நடத்தும் இயேசுவே. ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆராதனை வேளையிலே தேவன் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். மனிதர்கள் முகத்தை பார்ப்பார்கள், இயேசு உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அற்புதர் இயேசு டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து அநேகர் ஃபோன் மூலமாய் பேசி ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். நமது அற்புதர் இயேசு ஊழியங்கள் மகாபலிபுரம் ஏஜி சபை ரெவரண்ட் எஸ் திவ்ய பிரகாஷ், நான் சிஸ்டர் கேரன் பிரகாஷ். அநேக மக்கள் இந்த 2 மாதம் நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அநேக மக்கள் ஃபோன் மூலமாய் ஜெபித்து கொண்டார்கள். அதில் ஒரு சகோதரி லாவண்யா என்று சொல்லி KK நகர்லேருந்து ஃபோன் பண்ணி அவர்கள் சாட்சி அனுப்பினார்கள். 7 வருடமாக பிசாசு கட்டுகளிலே நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன். உங்கள் ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். இன்னும் எனக்காக ஜெபியுங்கள், நான் நேரில் வந்து உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் வேலூர்லேருந்து ஒரு சகோதரி, அவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்க சொன்னார்கள். ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் அநேக மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த நாட்களிலே ஃபோன் மூலமாய் ஜெபித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மக்கள், அநேக மக்கள் தேவையோடு இருக்கிறார்கள். அவர்களுக்காய் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இன்றைக்கு கூட இந்த அற்புதர் இயேசு நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார்? மரித்தவனை உயிரோடு நான் எழுப்பினது போல, அல்லேலூயா, மரித்து போன லாசருவை நான் உயிரோடு எழுப்பினேனே, அவ்வளோ பெரிய காரியத்தையே நான் செய்தேனே, உன்னுடைய காரியத்தை நான் செய்ய மாட்டேனா? இன்றைக்கு ஆண்டவர், அருமையான பிரதர், உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசுகிறார். சிஸ்டர், உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு உயிர் விட்ட ஒரு மனுஷனையே உயிரோடு எழுப்ப ஏசப்பாவால் முடியும்னா உங்கள் பிரச்சனை ஏமாத்திரம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆம், நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அது நடக்கும். சில நேரங்களிலே பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நான் போகிற இடத்துக்கு ஒரு பஸ்ஸு வரணும். அவங்க ஜெபம் பண்ணி முடித்த உடனே டான்னு பஸ் வந்து நிற்கும். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நான் ஜெபம் பண்ணதுனால தான் பஸ்ஸு வந்தது, நான் ஜெபம் பண்ணதுனால தான் பிள்ளை பாக்கியம் கிடைத்தது, நான் ஜெபம் பண்ணதுனால தான் மழை வந்தது. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். எங்கள் அற்புதர் இயேசு இந்த ஆலயத்தை கட்டும் பொழுது ₹1 கூட பணம் இல்லை. விசுவாசத்தோடு நாங்கள் வேலையை ஆரம்பித்தோம். இந்த அற்புதர் இயேசு ஜெப மண்டபத்தை நீங்கள் வீடியோவிலே பார்க்கலாம். நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் பழைய ஓடு போட்ட ஆலயத்தை பிரித்து தளம் போடுவதற்காக ஆயத்தம் பண்ணோம். அப்போ ஓட்டை நாங்கள் பிரிக்கும் பொழுது ஒரே மழை, ஜோன்னு மழை பெய்யுது. எல்லாரும் வந்து சொன்னாங்க, ஐயா, மழை நாட்களில் போய் நீங்கள் சர்ச்சு கட்ட போகிறீங்களே ஐயா, இன்னும் ஒரு 3 மாதம் பொறுத்து நம்ம கட்டலான்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் பாஸ்டர் ஐயா சொன்னாங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருமா, அதனால தான் நாங்கள் பிரிக்கிறோம், ஆண்டவர் கட்டுவார். ஒரே ஒரு வார்த்தை தான். எல்லாரும் அமைதியாக போயிட்டாங்க. ஒரு 3 நாள் மழை அடின்னு அடிக்குது. ஓடெல்லாம் பிரித்து போட்டோம். அந்த ஓடு வீடு கம்பி எல்லாம் மழை தண்ணி தேங்குது. நாங்கள் ஆண்டவரை பார்த்து சொன்னோம், ஆண்டவரே, பிரித்தது நீர் சொன்னீர், கட்டுவது நீர் சொன்னீர், நீர் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். பாருங்கள், ஒரு 3-4 நாட்கள் தான் இருந்தது.
ஆட்கள் வந்து வேக வேகமாய் வேலையை ஆரம்பித்து நடத்தி 1 மாதத்துக்குள்ளே பெரிய தளம், அழகாய் பெரிய ஆலயத்துக்கு தளம் போட்டு முடித்தார்கள். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அநேக மக்கள் நம்மை சோர்ந்து போக பண்ணுவார்கள். ஐயோ, உன் சகோதரன் மரித்து விட்டான், இனி அவ்வளவுதான், வாழ்க்கையே போய்விட்டது என்று சொல்வார்கள். உனக்கு வேலையே இல்லை, உன் குடும்பமே இல்லை, பிள்ளைகள் பிரிந்து போய்விட்டார்கள், அவ்வளவுதான். ஐயோ, திருமண வாழ்க்கையே உனக்கு இல்லை, வயதாகிவிட்டது, எல்லாவற்றையும் சொல்லி நம்மை சோர்ந்து போக பண்ணுவார்கள். ஆனால் இயேசு இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால். அல்லேலூயா. அப்போ அற்புதமும் அதிசயமும் யார் கையில் இருக்குன்னா, உங்கள் கையிலையும் என் கையில தான் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தா நான் உனக்கு செய்வேன்னு தான் சொல்றார். அப்போ நம்ம இன்னும் என்ன பண்ணலைன்னா, அவரை நம்ம விசுவாசிக்கல. அல்லேலூயா. அவரை நம்ம விசுவாசிக்கல. பாருங்க, கானா ஊர் கல்யாணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சு. உடனே இயேசுடைய தாய் வந்து சொல்கிறாங்க இயேசு கிட்ட, திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு, நீ ஏதாவது செய்யிப்பான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, இயேசு அங்கே இருந்தால் அந்த குறைவு நிறைவாய் மாறும்னு அந்த அம்மா விசுவாசித்தாங்க. அதனால தான் அவங்க திராட்சை ரசம் குறைவுபட்ட போது கடைக்கு போல, மனுஷங்கிட்ட போல நேராக அவங்க இயேசுகிட்ட வந்துட்டாங்க. அல்லேலூயா. அப்போ இயேசுவும் அந்த இடத்துல தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றிட்டார். அப்போது விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். வீடு கட்டணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு அழகான வீட்டை கட்டி கொடுப்பார். அல்லேலூயா. பிள்ளை பாக்கியத்துவம் வேணும்னு விசுவாசிச்சுட்டு இருக்கீங்களா? 7 வருஷம் ஆச்சுங்க திருமணமாகி, 9 வருஷம் 12 வருஷம். எங்களுடைய சபையிலே அற்புதர் இயேசு மையத்திலே ஒரு குடும்பம் வந்தார்கள். வேளச்சேரியிலேருந்து பிரீத்தின்னு சொல்லி, பிரீத்தி வசந்த் 2 பேரும் வந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் இரவு, சனிக்கிழமை இரவு ஒரு 8 மணி இருக்கும், வந்து கண்ணீரோடு அழுதார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த மகாபலிபுரம் சுற்றி பார்க்க வந்தோம், நாங்கள் இங்கே ஒரு ரூமில் தங்கி இருக்கிறோம், இந்த அற்புதர் இயேசு யூடியூப்பில் நாங்கள் பார்த்தோம், ஐயா எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கள், 7 வருஷம் திருமணமாகி குழந்தையே இல்லை, ஜெபம் பண்ணுங்கள், நிறைய வசதி இருக்கிறது, வீடு இருக்கிறது, வேலை இருக்கிறது, என் கணவர் வெளிநாட்டிலே நல்ல வேலை செய்கிறார், எல்லாம் இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லை என்று சொன்னார். ஐயோ, நாங்கள் இருவரும் சேர்ந்து பாரத்தோடு செபித்து சொன்னோம், 3 மாதம் கழித்து நீங்கள் மறுபடியும் வாருங்கள், வந்து நீங்கள் ஆலயத்தில் ஜெபித்து கொண்டு போங்கள் என்று சொன்னோம். பாருங்கள் என்ன ஒரு அற்புதம். ஒரு 3-4 மாதம் இருக்கும், அவர்கள் ஃபோன் பண்ணினார்கள், அம்மா நான் கன்சீவாக இருக்கிறேன்னு சொன்னார்கள். ஒரே சந்தோஷம். அப்போது நாங்கள் கேட்டோம், எத்தனை மாதம்? இப்போ இது 3 மாதம் முடிகிறது. நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், 2 குழந்தை வயிற்றில் இருக்கிறது. அல்லேலூயா. உண்மையாய் நடந்த சம்பவம். அவர்கள் இப்பொழுது வேளச்சேரியில் இருக்கிறார்கள். பிரீத்தி, அவர் கணவர் பேர் வசந்த். 1 வருஷம் கழித்து அழகான 2 ஆண் பிள்ளைகள் பிறந்து, குழந்தையுடைய ஃபோட்டோவோடு அனுப்பி எல்லாருக்கும், சபை மக்கள் அனைவருக்கும் அந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கு கேக் வாங்கி காணிக்கை அனுப்பி எல்லாருக்கும் அவங்க குடும்ப சார்பாக கேக் வாங்கி கொடுத்து சாட்சி சொல்லி அவங்கள அனுப்பினார். ஏன் சொல்லுகிறேன்? நடக்காது, கிடைக்காது, முடியாது, ஆனால் இயேசுவிடம் நீ விசுவாசித்தால் அது நடக்கும். அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவர்களுக்கு 2 குழந்தை கொடுக்க முடியுமானால் உனக்கு ஆண்டவர் வேலையை தருவார், வருமானத்தை கொடுப்பார், பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பார். எப்பொழுது நீ அவரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால் இருக்கக்கூடாது. ஏசப்பா கொடுத்தா நான் சர்ச்சுக்கு போவேன், ஏசப்பா கொடுக்கலனா நான் அந்த பக்கமே போக மாட்டேன்னு சொல்லி அவிசுவாசத்தில் நீங்கள் வாழக்கூடாது. அல்லேலூயா. பாருங்கள், அன்னாள் தேவ ஆலயத்தில் போய் அழுகிறா. எல்லாரும் அவளை நிந்திக்கிறாங்க, அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல.
யார்கிட்ட போனால் என் கஷ்டம் தீரும்னு அவள் யோசிக்கிறா. நேராக ஆலயத்தில் போகிறா, அழுவுறா, அற்புதத்தை பெற்றுக்கொண்டா. அல்லேலூயா. நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி வந்த உடனே ஃபோன் பண்ணுறாங்க. அற்புதர் இயேசு, அற்புதர் அற்புதர் பாட்டை கேட்ட உடனே ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் அதில் என்ன நீங்கள் பார்த்தீங்க உடனே ஃபோன் பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக பார்த்து கடைசியில் ஜோம் பண்ணுறாங்க, அம்மா ஜோம் பண்ணுறாங்க, ஐயா ஜோம் பண்ணுறாங்க, ஃபுல்லாக பார்த்து அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் பார்த்துட்டு கடைசியாக ஃபோன் பண்ணி ஜெபிச்சுக்கணும். எடுத்த உடனே நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஜெபமும் உங்களுக்கு கேட்காது, செய்தியும் பாதியிலேயே கேட்காது. அதனால் இனிமே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? ஃபோன் பண்ணி ஜெபிச்சுக்கணும். அல்லேலூயா. அப்போது அவர் சொல்கிறாரு, இன்னொரு அதிகாரம் 43ஆம் வார்த்தையில், லாசருவே வெளியே வா. பாருங்க, அந்த சகோதரிகளுக்கு ஒரே ஒரு சகோதரன் மரித்து போயிட்டான். மரித்து போனால் நம்ம என்ன பண்ணுவோம்? பெட்டியை செஞ்சு கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுவோம். பரலோகமே என் சொந்தமேன்னு ஒரு பாட்டு பாடி கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுவோம். வந்துட்ட பிற்பாடு அவங்க இயேசுகிட்ட சொல்கிறாங்க, என் சகோதரன் மரிச்சிட்டான். இயேசு கேட்குறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அந்த சூழ்நிலைமையில விசுவாசம் வருமா? நிச்சயமாக வராது. அல்லேலூயா. ஆனால் இயேசு அந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய், லாசருவே வெளியே வா. 43ஆம் வார்த்தை சொல்லுகிறது, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா. ஒரே ஒரு வார்த்தை தான். அல்லேலூயா. இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வரப்போகிறீர்கள். இன்னொரு வார்த்தை மத்திய 7:7 சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஏசப்பா கிட்ட வாங்க. வெள்ளிக்கிழமை ஆராதனை இருக்கா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கா, செவ்வாய்க்கிழமை ஒரு ஆராதனையும் தவறாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்தை மட்டும் நம்ம விடவே கூடாது. அல்லேலூயா. ஆலயத்தில் போய் உபவாசம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தருவார். கடைசி ஆண்டவர் சொல்கிறார் வெளிப்படுத்தல் 3:8, இதோ திறந்த வாசல். அல்லேலூயா. நீ விசுவாசித்தினா அடைக்கப்பட்ட எல்லா வாசலையும் கர்த்தர் திறப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்ப்பப்பை சுருங்கி இருக்கு, அதனால பிள்ளை இல்லைங்க, நான் பணம் நிறைய கொடுத்துட்டேன், வெளியே கடன் பிரச்சனை இருக்குது, வருமானம் இல்லைங்க, கடை வச்சுருக்கேன், வியாபாரம் பண்ணுறேன், ஒன்றுமே இல்லைங்க, படிக்கிறேன், எக்ஸாம் ரிசல்ட் நோ. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏசப்பாவை தேட 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 திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன வாசல்? திறந்த வாசல். வெளிப்படுத்தல் 3:8 சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது, ஒருவனும் அதை திறக்க முடியாது. உனக்கென்று வைத்த நன்மை, உனக்கென்று வைத்த ஆசீர்வாதம் ஒருத்தனும் பண்ண முடியாது. அல்லேலூயா. சத்துரு வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், வியாதி வரும், எல்லாம் வரும். ஆனால் ஏசப்பா அது எல்லாத்துலேயும் இருந்து உனக்கும் எனக்கும் விடுதலை கொடுப்பான். அல்லேலூயா. நம்ம இந்த 4 காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது சொன்னேன், நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இரண்டாவது, ஆண்டவர் மரித்து போனவனே உயிரோடு எழுப்பினார்னா உங்களுடைய பிரச்சனைகள் ஆண்டவருக்கு லேசான காரியம். உங்களுக்கு முன்பாக திறந்த வாசல் வச்சிருக்கிறார், நீ கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த அற்புதர் இயேசு மையத்தில் புதன்கிழமை தோறும் ஃபோன் மூலமாக ஜெபிக்கிறாங்க. நீங்கள் ஃபோன் மூலமாக உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் இங்கே லீடருங்க இந்த அற்புதர் மையத்தில் இருந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒரு முறை ஃபோன் பண்ணி சொல்லிட்டாலே போதும், இங்கேருந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு 7 வாரம் 3 வாரம் நீங்கள் ஃபோனில் ஜெபம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அற்புதம் நடந்த உடனே நீங்கள் சாட்சி சொல்லணும். ஏன்னா உங்களுக்காக இங்கே 30 பேர் 40 பேர் பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க இல்லையா? அப்போ அற்புதம் நடந்த உடனே ஃபோன் பண்ணி, அம்மா எங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க, அற்புதம் நடந்துச்சின்னு சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. உங்களுக்காக இப்போ ஜெபிக்கட்டுமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஓ ஷாதாரா பக்கா பாபா. ஆவியானவரே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே இந்த டிவி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கண்ணீரை இயேசு துடைப்பீராக. அவருடைய துக்கத்தை இயேசு மாற்றுவீராக. அற்புதர் இயேசு ஆண்டவரே, இந்த பேரிலே அற்புதர் இயேசு இருக்கிறது போல ஹல்லேலூயா அவர்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், த நேம் ஆஃப் ஜீசஸ். கர்ப்பப்பை கட்டிகள் கரைந்து போவதாக அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். கண் பார்வை தெளிவடைவதாக அவர்கள் கண்களிலே கை வைத்து இப்பொழுது ஜெபிக்கிறார்கள். காது வலி மாறட்டும் ஆண்டவரே. ஹார்ட் வலிகள், நெஞ்சு வலிகள் இயேசுவின் நாமத்தில், இருதய அடைப்புகள், ஹார்ட் பிளாக்குகள் மாறட்டும் ஆண்டவரே. கர்ப்பப்பை கட்டிகள் கரைந்து போகட்டும். கை வலிகள், கால் வலிகள், முதுகு வலிகள் மாறட்டும். கிட்னி பிரச்சனைகள் இயேசுவே, கல்லீரல் பிரச்சனைகள் ஹல்லேலூயா. பிரைண்டில் இருக்கிற ஆண்டவரே, மூளை வளர்ச்சி இல்லாதபடி இருக்கிற குறைபாடுகள் இப்பொழுது இயேசு உங்களை தொடுகிறார். இயேசு உங்களை தொடுகிறார். மரித்து போன லாசரு உயிரோடு வெளியே வந்தது போல இயேசு இன்றைக்கு டச் பி லார்ட், டச் பி லார்ட். இயேசுவே, இந்த ஜனங்களை தொடுவீராக. இந்த டிவி மூலமாய் பார்க்கிற உடைய பிள்ளைகளை தொடுவீராக. இந்த யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. உனக்கு சம்பளம் கொடுக்காதபடி தடைப்பட்டு இருக்கிறதா? அநேக ஜனங்கள், அநேக மக்கள் சம்பளம் வரவில்லை, வருமானம் வரவில்லை. ஓ ஹல்லேலூயா. போராடி கொண்டு இருக்கிறீர்கள். பொருளாதார குறைபாடுகள், கடன் பிரச்சனைகள், இப்பொழுது இயேசு விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வீடு இல்லாதபடி, தரித்திரத்தோடு வீடு வாசல் இல்லாதபடி தடையா இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுக்க போகிறார். இடம் வாங்காதபடி கஷ்டப்படுகிறீர்கள், நல்ல ஒரு சொந்த இடத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வேதம் சொல்லுகிறதை போல ஆமேன். சொந்த இடம் வாங்கும்படி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த வருஷத்திலே நல்ல அழகான ஒரு சொந்த இடத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பல லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனையில சிக்கி தவித்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனை, சகோதரியே, கடன் பிரச்சனை மாறும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண பண்ணுவார். ஆமேன், ஹல்லேலூயா. தலை வலிகள், கண் பார்வை குறைபாடு நீங்குவதாக. எலும்பு பிரச்சனைகள், முதுகு தண்டுவடத்தில் இருக்க பிரச்சனைகள், வியாதிகள் இப்பொழுது அற்புதர் இயேசு சுகம் கொடுப்பார். ஹல்லேலூயா. வெளியே வா. லாசருவை போல மரித்து போயிருக்கிற உடல் பாகங்கள், மரித்து போயிருக்கிற காரியங்கள் ஆண்டவரே வெளியே கொண்டு வாரும். இப்பொழுது உயிர்ப்பிப்பீராக. அவர்கள் ஃபோன் மூலமாய் சாட்சி சொல்ல வேண்டும். அம்மா, எனக்காக ஜெபித்தீர்கள். அற்புதர் இயேசு மகாபலிபுரத்திலிருந்து நீங்கள் ஜெபித்தீர்கள். தேவன் அற்புதம் செய்தார். அநேக மக்கள் சாட்சியாய் கொண்டு வார். இந்த ஆராதனை, ஜெபம், பாடல், செய்தி எல்லாம் ஆண்டவரே அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசு கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும். சாட்சியாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அற்புதர் இயேசு இந்த ஜெப என் ஃபோன் நம்பர் வருகிறது. நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் பிரச்சனைகளை சொல்லலாம், சாட்சிகளை சொல்லலாம். இந்த ஊழியத்திலே பங்காளராய் நீங்கள் இணைந்து இந்த ஊழியம் லட்சக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்குவதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். உங்களால் முடிந்த சிறு காணிக்கை, நிறைய வேண்டாம், சிறு காணிக்கை உங்கள் குழந்தைகள் பேரை சொல்லி நீங்கள் அனுப்பி இந்த சுவிசேஷ ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். தொடர்ந்து உங்களுக்காய் ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. போன வருஷத்துல நான் சபையில பாஷத்தை சொன்னோம். ஐயா தெரிஞ்சாரு. இன்னைக்கு ஆண்டு நல்ல ஒரு விடுதலை கொடுத்தாரு. என் ஒரு பிள்ளை 13 வருஷமா இருக்கு.
உடனே இல்லாம இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு 13 வருஷம் கழிச்சு 2வது ஒரு மகனை கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆத்மாவிலே இருந்தேன். ஆளுகளை நான் சொல்லும்போது கல்யாணத்துக்கு வேலை கொடுத்தா நல்ல சம்பளத்தை கொடுத்தாரு. அதே நேரத்தில் நான் உடல் பலீனமாக இருந்தேன். அவர் என்னை சோதனைக்கு வேலைக்கு அற்புதமா இருக்கு. அவர் அற்புதம் செய்தாரு. சாட்சி ஆளுநருக்கு அன்பான நேயர்களே, உங்கள் ஜெப தேவைகள், விண்ணப்பங்கள், அற்புத சாட்சிகள் மற்றும் காணிக்கைகள் உங்கள் போட்டோவுடன் எழுதி எங்களுக்கு அனுப்புங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் 9940653967 மற்றும் 9840812767. அன்பிற்குரியவர்களே, அற்புதர் இயேசு ஜெப ஊழியங்கள் மூலம் 1,00,000 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தல், கிராமங்கள் தோறும் நற்செய்தி கூட்டங்கள், மாதம் தோறும் கிராம ஊழியம், கைப்பிரதி ஊழியம், மேலும் 100 கிராமங்களில் புதிய சபைகள் உருவாக்குதல், மிஷனரி ஊழியம் நடைபெற்று வருகிறது. நீங்கள் எங்கள் ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்கள், காணிக்கைகளை எங்களுக்கு அனுப்பும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்புக்கு மாமல்லபுரம் ஏஜி சர்ச், ரெவரண்ட் எஸ் திவ்ய பிரகாஷ், சிஸ்டர் டி கரண் பிரகாஷ், நம்பர் 69 ECR ரோட், பூஞ்சேரி, மாமல்லபுரம் 603104, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர்.